நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நமது சப்ஸ்கிரைபர்களுக்கும் உறுப்பினர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. அதாவது இன்றைக்கி மைவி3 ஆட்ஸில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட விஷயத்தெல்லாம் அவங்க பேசிகிட்ருக்காங்க. இதால் மக்கள் உறுப்பினர்களுக்கு என்ன சொல்ல வராங்க யூடியூபர்கள்னு தெரியாமல் போகுது. எனவே அந்த யூடியூபர்களுக்கு பொதுவாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தயவுசெய்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சரிங்களா? பேமெண்ட் அப்டேட்டு, அதேமாதிரி மைவி3 ஆட்ஸ் அப்டேட்டு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க தேவையில்லாத சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு வராங்க. யூடியூப் நண்பர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் தேவையில்லாமல் பேமெண்ட்டு அப்டேட்டு ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் சொல்லிவிட்டு தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை ஃபேக்கான செய்திகளை சொல்லி கொண்டு வருகிறீர்கள். உண்மையாக சொல்கிறேன், இதால் நமது உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸுக்கு ஆளாயிடுவாங்க. சரிங்களா? அதால் தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்ன அப்டேட் இருக்கோ அதை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது உண்மையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? ஏதாவது அப்டேட்டு வந்தால் மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு அவங்க பார்க்கலாம், அவங்க கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகட்டும். பேமெண்ட் கண்டிப்பாக வரும்போது கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள நம்ம ஒரு வேறு ஒரு மனநிலைக்கு மாற்றக்கூடாது என்பதே இந்த பதிவு மூலியமாக நமது மைவி3 ஆட்ஸுக்கு ஆதரவாக போடக்கூடிய வீடியோக்கள் போடும் நண்பர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.